Hello learners, இந்த வீடியோவில் JEE மெயின் ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஜனவரி 2025 அன்னைக்கு ஷிஃப்ட் 2ல் கேட்ட இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கால்வனோமீட்டர் அதோடைய காயில் ரெசிஸ்டன்ஸ் 30 ஓமு, அதை வச்சு நம்ம 20 மில்லி ஆம்பியர் வரை கரண்ட் மெஷர் பண்ணலாம். ஸோ ஒரு கால்வனோமீட்டர் PMMC கால்வனோமீட்டர் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ஓமு, அது இதோட ரேஞ்ச் வந்து 0 to 20 மில்லி ஆம்பியர் 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டு அம்மீட்ரு. இதை வந்து 20 மில்லி ஆம்பியர் வரை தான் அதை மெஷர் பண்ண முடியும். கொஸ்டின் என்னன்னா, மேக்ஸிமம் கரண்ட் ஆஃப் 3 ஆம்பியர் வரை மெஷர் பண்ணணும்னா எவ்வளவு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். அவங்களே சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும் பேரலாக, ஷண்ட்னா பேரலாக கனெக்ட் பண்ணணும். இந்த மீட்டருக்கு அக்ராஸாக எவ்வளவு கனெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் கரண்ட் வந்து இங்கே வருது 3 ஆம்பியர். ஸோ இதை வந்து மில்லி ஆம்பியரில் சொன்னால் 3000 மில்லி ஆம்பியர், 3000 மில்லி ஆம்பியர். இப்போ இந்த 3000 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த பக்கம் வருது, இந்த வயரில் வந்துச்சுன்னா 20 மில்லி ஆம்பியர் தான் இதுக்குள்ளே மீட்டருக்குள்ளே போக முடியும். மீதி உள்ள 2980 மில்லி ஆம்பியரும் ஷண்ட் வழியாக தான் போகும். அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஷண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆருங்கிறது ஓம்ஸில் அப்படி V/I. ஓகே, ஸோ இப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு 2980 மில்லி ஆம்பியர். ஓகே, 2980 மில்லி ஆம்பியர். இப்போ இந்த மீட்டருக்குள்ளே போகிற கரண்ட் வந்து 20 மில்லி ஆம்பியர். மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ஓம். அப்போ இந்த மீட்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ஓம்ஸில் அப்படி V = IR. மீட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 20 மில்லி ஆம்பியர் இன்ட்டு 30 ஓம், அதாவது 600 மில்லி வோல்ட். 600 மில்லி வோல்ட். அப்போ அந்த 600 மில்லி வோல்ட் தான் இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்க போகுது, 600 மில்லி வோல்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த 600 மில்லி வோல்ட்டு டிவைட் பை இந்த கரண்ட் போட்டால் நமக்கு இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 600 divided by 2980 equal to 0.2013. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து 0.201 ஓம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அவங்க சொல்கிறாங்க 30/Xன்னு சொல்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அதாவது இந்த 30/X தான் வந்து 0.201. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும்? இது இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 30 divided by 0.201 ஓம், 0.201 ஓம் போட்டிங்கன்னா 30 divided by 0.201 போட்டிங்கன்னா 149. ஸோ ஆன்சர் வந்து 149. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, 149. தேங்க்யூ.